திருவள்ளுவர் திருக்குறளை வாசிக்கிறோமே, தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினாள். அந்த புண்கள், அந்த ஹர்ட்டிங்ஸ்க்கு, அந்த ஒரு வேதனைக்கு, அந்த ஒரு காயத்திற்கு, அதற்கும் சுகம் வேணும்ல. இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார், ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். நீங்க நிம்மதியா வாழ்றதே ஒரு சுகம்தாங்க. சமாதானமாய் தூங்குறதே ஒரு சுகம்தான். நிறைய பேர் இது இல்லாம தான் அலைஞ்சு சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு எங்க ஆச்சு நிம்மதி கிடைக்குமா, எங்க ஆச்சு போனா மன சமாதானமா இருக்குமா சொல்லி அலைறீங்க. எங்க போனாலும் கிடைக்காது, எங்க சுத்தினாலும் கிடைக்காது. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் சுகம் வரும், சமாதானம் வரும். உண்மையாக ஆராதிக்கிறவங்களுக்கு தான் நிம்மதி வரும். ஃப்ரீயா அவருடைய சமூகத்தில் எனக்கு என் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். நான் இனி சமாதானமா இருப்பேன், சுகத்தோடு இருப்பேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும். எத்தனை பேர்